ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, குளிருக்கு குடிக்க இதமான, குடிச்சா சளி இருமல் குணமாக கூடிய சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி குடிக்கும் பொழுது அதோட முழு சத்துக்களும் கிடைக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து, சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 கப் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையிலும் வதக்கி விடணும். இப்போ 1/4 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். 3 பல் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடணும். பூண்டோட வாசனை நல்லா வந்ததும் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். திரும்பவும் 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை வெறும் இலை மட்டும் இல்லாமல் சிறு காம்புகளோடு சேர்த்துக்கணும். காம்புகளோடு சேர்க்கும் பொழுது சூப்போட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். முருங்கைக்கீரையில் இருக்கிற அளவுக்கு சத்து இந்த பொடி காம்புலையும் இருக்குது. அதனால் இதை தூரம் எரியாமல் இந்த கீரையோடு சேர்த்து சமைக்கும் பொழுது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். கீரையை சேர்த்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போ 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். எங்கள் சேனலை முதல் தடவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீரை நல்லா வெந்து வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு சீரகத்தூள் சேர்த்து திரும்பவும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மிளகு சீரகத்தோட டேஸ்ட் அதில் இறங்கி சூப் குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். 2 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி. இந்த சூப்பை நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சும் குடிக்கலாம். இல்லாட்டினா வடிகட்டியில் சேர்த்து நல்லா மசிச்சு வடிகட்டி வெறும் தண்ணி மட்டும் குடிக்கலாம். வாரத்துக்கு 2 முறை கட்டாயம் நீங்கள் குடித்தா உங்களுடைய சளி இருமல் தொல்லையெல்லாம் நீங்கிரும். நல்ல இரும்பு சத்துள்ள அந்த முருங்கைக்கீரை சூப் அடிக்கடி குடிக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.